வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் நாளைக்கு பிறக்க குழந்தையோட ஜாதகத்தை முன்னத்த நாளே கொஞ்சம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ 2/12/2025 அன்னைக்கு பிறந்த குழந்தையோட பலன்களை இப்போதைக்கு பார்க்கலாம். சரிங்களா? குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமைங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறது அசுவினி நட்சத்திரம், மேசராசி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அசுவினி மேசராசி அப்படின்னு சொன்னாவே இது ஒரு நெருப்பு ராசி, நிலையான ஒரு ராசி. சரிங்களா? கடினத்தன்மை எப்பயுமே இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடியது, ஞானத்துக்கு சொந்தக்காரங்க. சரிங்களா? எதுலேயுமே தீர்க்கமான முடிவும் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. சரிங்களா? அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு, இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு. சரிங்களா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, போகிற பக்கம் மதிப்பு மரியாதையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். சரிங்களா? நாளைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? திதி என்ன திதி நாளைக்கு அப்படின்னா துவாதசி திதி. யோகம் வரியான். யோகம் வரியான் யோகத்தில் இருக்குது. கரணம் பார்த்தீங்கன்னா பாலவகரணம், அதாவது ராகுவோட சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சு, சே, சோ, லா. அதாவது சு, சே, சோ, லா. இந்த பெயர் நாமமெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் வைக்கலாம். இதை முன்கூட்டியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? யாராவது தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, அசுவினி நட்சத்திரம் மேசராசியில் பிறக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி கேது தசை நடக்குங்க. இந்த கேது எப்படி அப்படின்னா ஞானக்காரன் தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் முடக்கத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற காரணம் புரிஞ்சுக்கணும். சரி, யாருக்கெல்லாம் முடக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் ராகுவோ கேதுவோ. சரிங்களா? அப்படி லக்னமாக இருந்தது 1, 2, 7, 8 இதில் ராகு கேது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் தான் முடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. சரிங்களா? இந்த கேது தசை முடிஞ்ச உடனேயும், ஏன்னா இது பிறப்பு நேரத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும், முன்ன பின்ன வரும் 7 வருஷ தசாபுத்தியில். இதுக்கப்புறம் நடக்கிறது சுக்கிர தசை 20 வருஷம் துல்லியமாக நடக்குங்க. அப்போனா அதுக்கும் 2 லக்கணம் பாதிக்கப்படுங்க. மொத்தமாக 6 லக்கணம் பாதிக்கப்படுதுங்க. என்னென்ன லக்கணங்கிறத சொல்லிடுறேன். ஒன்று கடக லக்னம், இன்னொன்று சிம்ம லக்னம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம். இந்த 6 லக்னமும் முழுசாக பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எப்படி பாதிக்கப்படுறாங்க? குழந்தை பாதிக்கப்படுமா அப்படின்னா குழந்தை பாதிக்கப்படாது, அப்பா அம்மா மட்டும் பாதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து ஒரு 24-25 வருஷத்துக்கு தந்தைக்கு கஷ்ட காலத்தையும் உள்ளங்க ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம். ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம். பூர்வீகத்தில் இருக்க முடியாத அமைப்பு, கடன் நோய் சம்பந்தப்பட்டதும், வம்பு வழக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்டதும், சில சமயம் விபத்துக்கள் சம்பந்தப்பட்டதும் தந்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த 6 லக்கணத்துக்காரங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதை சொல்லிக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்கணம் இல்லாமல் தவிர்த்து வேறு லக்கணத்தில் குழந்தை பிறந்திருந்ததுன்னா நல்ல யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பலன், நாளைக்கு பிறக்க குழந்தைக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் இடது கண் கொஞ்சம் பாதிக்கப்படும். இது அனைத்து குழந்தைகளுக்கும், ஆண் பெண் அப்படின்னு கிடையாது. நாளைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு வரும். அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குங்க. சரிங்களா? சகோதரத்தன்மை நல்லா இருக்குது. பெண்ணாக பிறந்தால் அடுத்த ஆண் வாரிசும், ஆணாக பிறந்தாலும் இன்னொரு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தலாம். இது கடைசி குழந்தையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடிய குழந்தையா இருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஞானம் நல்லா இருக்கும், படிப்பும் கொஞ்சம் வராது. சில சமயம் தோல் பிரச்சனை ஒருத்தங்க 2 பேத்துக்கு வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் முழு மகாபாரத கதையை கேளுங்க, அதுவும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்பயுமே உண்டு. தந்தை கையில் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். சரிங்களா? கேது ஓடும்போது வீட்டில் ஒரு குடிகாரத்தன்மையை கொடுக்குங்க, இல்லைன்னா ஒரு நோயாளி தன்மையை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போனா வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு கைகால் பேரலைஸ் ஆகிற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நாளைக்கு பிறக்கிற குழந்தைகளோட வீட்டில். சரிங்களா? இல்லைன்னா ஒரு குடிகாரனை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. நோயாளி இல்லைன்னா குடிகாரன், அந்த தன்மை உண்டு. செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கிற நேரத்திலேயே உண்டு. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சித்திரைக்கு மேலே வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க. அப்பா நிலவுல சொத்துக்கள் உங்களுக்கு பயன்படும். இது பரம்பரை சொத்து இருக்கக்கூடிய வீட்டில் தான் நாளைக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா சொத்தை உண்டாக்கிடுவீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம்.
குழந்தைகளோட அம்மா நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க. ஒரு சில சமயத்தில் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பும் அம்மா அப்பா 2 பேத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பை பின்பெறவும் ஏற்படுத்தும் நாளைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு. அப்போனா தாராளமாக அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க வைங்க, நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்கார பிள்ளையாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்கார பிள்ளையாக இருப்பாங்க. இளமையில் மட்டும் திருமணம் பண்ணக்கூடாது. சகோதரன் அடுத்து பிறந்தாங்கன்னா அருமையான லாபத்திலையும் முன்னாடியே இருந்தாலும் அவரும் நல்ல திறமசாலியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை இதெல்லாம் ஏற்படுத்துங்க. ஒரு சில நேரத்தில் அம்மாவுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையும் பிள்ளைக்கும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரத்துப்படி நமக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா சித்திரைக்கு மேலே வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. கம்பல்சரி கேது ஓடிட்டு இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வச்சுருங்க. அது வீட்டில் ஒரு நோயாளித்தன்மையும் பிரச்சனை கொடுக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்துகள் ஏற்படாமல் காப்பாற்றி கொடுக்கும். கடன் கண்டிப்பாக இருக்கும்னு இருக்கிறது கொஞ்சம் சிறப்புங்க. 25 வருஷத்துக்கு கடனை வச்சுக்கிறது தான் சிறப்பு. அது உங்கள் ஆயுள் பங்கத்தையும் அதுலேருந்து காப்பாற்றுங்க, விபத்துகள்லேருந்து உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்தை அடையுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.